ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்களே இருக்கின்ற வேளையில் இந்த கட்சி தாவுகின்ற விடயங்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவை முடிந்த பாடி இல்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தலதா ரணிலினுடைய வெளிமடை மேடையிலே ரணிலுக்கு ஆதரவாக ஏறியிருந்தார். இதற்கு பகரமாக நேற்று திங்கட்கிழமை சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மன் பொன்சேகா ரணிலோடு இருந்த கீதா குமாரசிங்கவை சஜித்தினுடைய பக்கம் எடுத்தார். இவர் நேற்று சஜித்தினுடைய கண்டியிலே நடைபெற்ற மக்கள் பேரணி மேடையில் ஏறியிருந்தார். சஜித் வெல்வார் என்று இவர் அந்த மேடையிலே பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கீதா குமாரசிங்க சஜித்தோடு சேர்வதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் அரசியலிலே பேசப்பட்டாலும் முக்கியமான ஒரு காரணம் தான் மிக பிரதானமாக பேசப்பட்டு வருகிறது. அதுதான் தினேஷ் குணவர்த்தவனுடைய தலைமையிலே அண்மையில் ஜனாதிபதி ரணிலோடு இருக்கின்ற மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு புதிய அரசியல் கூட்டணியை அமைத்திருந்தார்கள். இதற்கு கீதா குமாரசிங்கவும் இவர்கள் அழைத்திருந்தார்கள். அந்த நிகழ்வு என்பது காலை 9:30 தான் நடப்பதாக இருந்தது. ஆனால் அந்த நிகழ்வு ஆரம்பித்ததே 10:30 11 மணி அளவில் தான். இதன் காரணமாக கீதா குமாரசிங்க அந்த இடத்திலே குழம்பி போயிருந்தார். அதே நேரம் கீதா குமாரசிங்கவுக்கு அந்த புதிய அரசியல் கூட்டணி அந்த நிகழ்வில் முன்னாசனம் வழங்கப்படவில்லை. அவருக்கு பின்னால் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கீதா குமாரசிங்க அந்த நிகழ்வை விட்டு எழும்பி போகின்ற வேளையிலே அங்கிருந்த இன்னும் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் நீங்கள் போகின்றீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு கீதா குமாரசிங்க காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்க இருந்த இந்த நிகழ்வு என்பது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. எனக்கு பின்னாசனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியதில் பெரிய குழப்பம் இருக்கிறது என்று அந்த இடத்தை விட்டு கீதா குமாரசிங்க சென்றிருக்கிறார். இந்த புதிய கூட்டணியினுடைய செயலாளராகத்தான் ரமேஷ் பத்திரன நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரமேஷ் பத்திரனவும் கீதா குமாரசிங்கவும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்த எம்பிக்கள் என்பதால் அந்த மாவட்டத்துக்கான அமைப்பாளர் பதவி குறித்து இவர்கள் 2 பேருக்குள்ளும் மிக நீண்ட நாட்களாகவே ஒரு முரண்பாடு காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த காரணங்கள் அத்தனை சேர்த்துத்தான் கீதா குமாரசிங்க சஜித்தோடு இணைவதற்கான அந்த விருப்பத்தை அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையிலே நாங்கள் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார் என்ற கணிப்பீடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கணிப்பீடுகள் எல்லாம் பார்க்கின்ற போது அவரவருக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய கணிப்பீடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மன் பொன்சேகா அவருக்கு ஒரு புலனாய்வு அறிக்கை ஒன்று கிடைத்திருக்கிறதாம். இந்த புலனாய்வு அறிக்கையை அவருக்கு நெருக்கமான சில பேரோடு இவர் கதைத்திருக்கிறாராம். இந்த புலனாய்வு அறிக்கையை வைத்து அந்த புலனாய்வு அறிக்கையில் இருக்கின்ற விடயம் தானாம் சஜித் பிரேமதாசவுக்கு 38 வீதமும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 32 வீதமும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 22 வீதமும் இருக்கிறது. ஏனைய வேட்பாளர்கள் 8 வீதத்தை தாண்ட மாட்டார்கள். எனவே நாங்கள் ரணிலிடம் இருக்கின்ற அந்த 22 வீதத்திலிருந்து ஒரு 10 வீதத்தை நாங்கள் எடுத்தால் எங்களால் ஈஸியாக 50 வீதத்தை எடுத்துவிட முடியும் என்று லக்ஷ்மன் பொன்சேகா அவருக்கு நெருக்கமானவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறாராம். எனவே இனிமேல் நாங்கள் ரணிலுடைய இமேஜை உடைக்கின்ற வேலைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக அனுர ரணில் டீல் குறித்தான பிரச்சாரங்களை நாங்கள் அதிகம் பேச வேண்டும். எல்லா மேடைகளிலும் நாங்கள் இந்த விடயம் குறித்து பேச வேண்டும் என்று அவருக்கு நெருக்கமானவர்களோடு லக்ஷ்மன் பொன்சேகா பேசியதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்ற போது அண்மையில் எஸ்எம்னுடைய பிரச்சார மேடைகளை எல்லாம் பார்க்கின்ற போது எஸ்எம் மரைக்கார் சுஜீவ சஜித் பிரேமதாசா கூட அனுர ரணில் டீல் குறித்தான பிரச்சாரங்களை அவர்கள் வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள். இந்த சப்ஜெக்டை அவர்கள் தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணம் ரணிலுடைய இமேஜை உடைத்து அவரிடம் இருக்கின்ற இந்த 10 விதமான வாக்குகளை தங்களுடைய பக்கம் எடுப்பதுதான் இவர்களுடைய அடிப்படை நோக்கமாகவும் இருக்கிறதா. அதே நேரம் அண்மையில் ஒரு விடயம் பேசப்பட்டு வருகிறது. அதுதான் மலையகத்தில் இருக்கின்ற சேவல் சின்னத்தில் இருக்கின்ற ஒரு கேபினட் அமைச்சர் சஜித்தினுடைய பக்கத்திற்கு தாவ போகிறார் என்ற செய்தி எல்லோராலும் பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தி பரவியதை அடுத்து ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒருவர் அந்த சேவல் அமைச்சருக்கு அழைப்பை ஏற்படுத்தி இந்த விடயம் குறித்து கேட்டிருக்கிறாராம். அதற்கு அந்த சேவல் அமைச்சர், நாங்கள் சஜித்தினுடைய பக்கம் போவதென்றால் முதலிலே போயிருப்போம். எங்கள் குடும்பம் அரசியல் செய்தது அப்படி. கடைசி நேரத்தில் நாங்கள் அந்த பக்கம் சென்று இப்போது போயிருக்கின்ற பிரச்சாரங்களை குழப்புகின்ற பழக்கம் எங்களிடம் இல்லை என்று காரசாரமாக சேவல் கூவது போல்
அந்த ஜனாதிபதி செயலகத்தில் இருக்கின்றவரிடம் கூவியதாக பேசப்படுகிறது. மலையகத்தைச் சேர்ந்த இந்த சேவல் கேபினட் அமைச்சரின் கதை இப்படி இருக்கின்ற போது நேற்று ஜனாதிபதியினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகத்திலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறதாம். இதன் போது பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு விதமான வாக்குகளை எடுக்கப் போகிறார் என்கின்ற ஒரு கணக்கை போட்டு காட்டினாராம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம். அவர் பல கணக்குகளை போட்டு காட்டியிருக்கிறார். இறுதியாக அவர் சொன்ன ஒரு விடயம் தானாம், இந்த முறை நாங்கள் 100 பேர் உங்களோடு இருக்கிறோம், நாங்கள் 100 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 40 லட்சம் வாக்குகளை நாங்கள் எடுத்து தருவோம் என்று பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ரணிலிடம் கூற, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் சொன்ன அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு எழும்பி எல்லோரும் இறங்கி வேலை செய்யுங்கள், கிராமமாக வீடு வீடாக இறங்கி வேலையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லிவிட்டு மிக சாதாரணமாக அந்த இடத்திலே இருந்து எழும்பி சென்றிருக்கிறார். எஸ்ஏபிக்குள் பார்க்கின்ற போது எஸ்ஏபிக்குள்ளும் ஒரு குழப்பம் நிலவி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் பிரதமர் யாரை நியமிப்பது என்பது குறித்து அங்கு ஒரு குழப்ப நிலை உருவாகி இருக்கிறது. இந்த பிரதமர் பதவிக்கு ரஞ்சித் மதுவ பண்டார, லக்ஷ்மண் கிரியல்ல, அதே போன்று டலஸ் ஜிஎல் ஆகிய 4 பேரும் போட்டியிடுவதான ஒரு தகவலும் இருக்கிறது. அதே நேரம் சஜித் தோற்கின்ற போது எஸ்ஏபியினுடைய தலைவர் பதவி என்பது யாருக்கு போகும் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் யுஎன்பியோடு சஜித் பிரேமதாச இருக்கின்ற போது தலைவர் தோற்றால் அடுத்தது அதற்கு கீழே இருப்பவர் தான் தலைவராக வர வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் சஜித் பிரேமதாச யுஎன்பியிலிருந்து வெளியே வந்தார். ஆகவே இப்போது சஜித் பிரேமதாச தோற்கின்ற போது அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற யார் மேலே வருவார் என்கின்ற ஒரு கேள்வியும் எஸ்ஜேபிக்குள் இருக்கிறது. இந்த கதைகள் எல்லாம் இப்படி இருக்கின்ற போது இந்த முறை வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்று மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை கொஞ்சம் மேலே எழுந்து வருகின்ற இந்த தருணத்தில் வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலாகவே இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இலங்கை மக்களுடைய தலைவிதி என்பது 21ஆம் தேதி தான் தீர்மானிக்கப்பட போகின்றது. இந்த தலைவிதியை 21ஆம் தேதி இலங்கை மக்கள் இடுகின்ற புல்லடிதான் தீர்மானிக்க போகிறது.